நம்ம உலகம் முழுசாவே எடுத்துக்கிட்டோம்னா ஆபத்தான கொடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் இருக்கு. ரொம்ப ஆபத்தான உயிரினங்களா இருந்தாலும் அவைகள் ஆபத்து வரும்போது மட்டும்தான் மனிதர்களை தாக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்களை தாக்குச்சு அப்படின்னா கண்டிப்பா மனிதர்களுக்கு பெரிய ஆபத்தா தான் இருக்கும். ரொம்பவே ஆபத்தான உயிரினங்கள் நிலத்துல மட்டும் இல்லாம கடல்லையும் இருக்கத்தான் செய்யுது. அதிக ஆபத்து நிறைந்த உயிரினங்கள் கடலுக்குள்ள இருக்க சில உயிரினங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மீன் இனத்துல இருக்கக்கூடிய சில மீன்கள் மனிதர்களை தாக்கிறது கிடையாதாம். சில மீன்கள் குறிப்பிட்ட சில நேரங்களில் மட்டும்தான் ஆக்ரோஷமா மாறிடுதான். அந்த மாதிரி நேரங்களில் ஒரு வேளை கடல்ல நேர்ந்து மனிதர்கள் அதோட கூட்டுக்கு பக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். டைகர் ஃபிஷ் தாக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை இந்த மீன்கள் மனிதர்களை கடிச்சிச்சு அப்படின்னா பெரிய பாதிப்பை கொடுக்குமா. டைட்டன் டைகர் ஃபிஷ் கிட்ட உண்மையாலுமே விஷம் கிடையாதாம். ஆனா தண்ணிக்குள்ள இந்த மீன்கள் கடிக்கிறதே பெரிய வலியை கொடுக்குது. நம்மளோட வீடியோல இருக்கக்கூடிய மற்ற மீன்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மீன் சாதாரணமான மீனா தான் தெரியும். ஏன்னா இதை விட மோசமான விஷம் கொண்ட நிறைய மீன்கள் நம்மளோட லிஸ்ட்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம லைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம பார்த்தோம்னா கடல்ல பூத்த பூக்கள் போல தான் நமக்கு தெரியுது. ஆனா இது பூக்கள் கிடையாது. இது ஒரு உயிரினம். இதுக்கு பேர் ஃப்ளவர் அச்சின் அப்படின்னு சொல்றாங்க. இது பவளப்பாறைகளுக்கு பக்கத்துல கடல் செடி போல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஃப்ளவர் அச்சின் பக்கத்துல மனிதர்கள் போனாங்க அப்படின்னா அந்த ஒரு நாளை இவங்கனால வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாளா தான் அமையும். பொதுவாகவே இந்த மீன் கிட்ட ஆபத்தா உணரக்கூடிய சென்சர் இருக்காம். இதை யூஸ் பண்ணி மனிதர்களோ இல்லைன்னா வேற ஏதாவது விலங்குகள் இது பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா உடனே இது கண்டுபிடிச்சு விஷத்தை வெளியில விடுமா. இதனால பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆபத்தான மீனா இருந்தாலும் சில பேர் இதை வேட்டையாடத்தான் செய்யறாங்க. இந்தோனேசியால இருக்கக்கூடிய மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல தான் இந்த ஃப்ளவர் அச்சின் மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆக்டோபஸ் மற்ற ஆக்டோபஸ் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இருக்கு. சின்னதா இருந்தாலும் கொடிய விஷம் கொண்டதா தான் இருக்கு. 12ல இருந்து 20 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த ஆக்டோபஸ்க்கு ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது பொதுவாக இந்தியன் ஓசன் அதுக்கப்புறம் பசிபிக் ஓசன்ல வாழக்கூடியதா இருக்கு. இந்த ஒரு உயிரினத்தை வேறுபடுத்தி காட்டுறது அதோட நிறம் தான். அதோட மேற்பகுதியை பார்த்தோம்னா நீல கலர்ல வளைய மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ஆக்டோபஸ் பொதுவாக யாரையுமே அதிகமா தாக்குறது இல்லையா. ஒருவேளை ஏதாவது மனிதர்கள் இதை பயமுறுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா இது கடிச்சு வச்சிருமா. அந்த மாதிரி கடிச்சிச்சுன்னா ஒரு வேளை அவ்வளோதான். ஏன்னா இதுகிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான விஷம் இருக்கான். 26 வயது மனிதனை கூட இது அசால்ட்டா கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டோபஸ் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்காம். அது என்னன்னா அது கடிச்சிச்சுன்னா அந்த வலியே இருக்காதான். இந்த ப்ளூ ரிங் ஆக்டோபஸோட விஷத்துல TTX அதிக அளவு இருக்கிறதுனால அதோட கடி மனிதர்களோட தசையை பலவீனப்படுத்தி முடக்கிருமா. அதனால அது கடிச்ச தடம் வலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. வலியே சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல. ஏன்னா இதோட விஷத்தை சுவாச பிரச்சனைகள் கண்டிப்பா வருமா. அது மட்டும் இல்லாம இதயம் செயலிழந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூ ஆக்டோபஸோட குட்டிகள் கடிச்சா கூட பெரிய ஆபத்து வரும் சொல்றாங்க. இதுக்காக என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது பலன் தராது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து சுறாக்களுக்கும் ராஜா அப்படின்னா அது கண்டிப்பா மெக்லோடன் தான். இந்த மெக்லோடன் சுறா 15ல இருந்து 18 மீட்டர் வரைக்கும் நீளம் வளரக்கூடியது. ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ள த கிரேட் ஒயிட் ஷார்க்கை விட இது 3 மடங்கு நீளமா இருக்கு. இந்த இனங்கள் 3.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு. ஒருவேளை அந்த காலத்துல மனிதர்கள் கடலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஆபத்து தான் வந்திருக்கும். இந்த மெக்லோடனுக்கு 276 பற்கள் இருக்காம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்லுமே 18 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்காம். மெக்லோடன் பொதுவாகவே பெரிய மீன்கள் பெரிய பெரிய திமிங்கலங்கள் இந்த மாதிரி தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ லேட்டஸ்டா ஆராய்ச்சியாளர்கள் கடலுக்கடியில சில திமிங்கலங்களோட எலும்பு கூடுகளை எடுத்திருக்காங்க. அதுல இந்த மெக்லோடன் கடிச்ச பல் தடயங்கள் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம மெக்லனோட உடைந்த பல்லும் அதுக்குள்ள பதிஞ்சு இருந்ததா சொல்லப்படுது. திமிங்கலத்தையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு மெக்லோடன் ரொம்ப பலம் வாய்ந்ததா இருந்திருக்கு. ஆனாலும் இது 3.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிருச்சு. இது எதனால அழிஞ்சதுன்னு சொல்லி சில கோட்பாடுகள் சொல்றாங்க. இது நாளடைவுல நீரின் வெப்பநிலை சராசரியா குறைஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி வெப்பநிலை குறைஞ்சனால உணவு சங்கிலியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்கான். கடல்ல வாழக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இல்லாம போனனால அதை வேட்டையாடக்கூடிய பெரிய உயிரினங்களான மெக்லோடன் இந்த மாதிரி பெரிய உயிரினங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாமே வெதுவெதுப்பான தண்ணியை நோக்கி இடம்பெயர்ந்து போயிருக்கு. ஆனா மெக்லோடன் அதை தொடர்ந்து போயிட்டு இறைய பிடிச்சு சாப்பிட முடியல. ஏன்னா அதோட நீளம் அதிகமா இருக்கனால அது ஆழ்கடலை விட்டு வேற இடத்துக்கு அதனால இடம்பெயர்ந்து போக முடியல. இந்த ஒரு காரணத்தினால அதுங்களுக்கு இறையே கிடைக்காம போனனால அந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாவே அழிஞ்சு போயிருக்கு. நார்மலாகவே ஜியோகிராஃபிக் கோன் ரொம்பவே ஆபத்தானதா. இந்த நத்தைகள் பெரும்பாலும் இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் பசிபிக் பெருங்கடல் வெப்பமண்டல பாறைகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கு. 10ல இருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதா இருக்கு. இந்த நத்தையை நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப சாதுவா இருக்கு. இது ஆபத்தா இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும். ஆனா இது உண்மையாலுமே மனிதர்களை கொல்லும் அளவுக்கு விஷத்தை அதுக்குள்ள வச்சிருக்கு.
ஜியோகிராஃபிக் கோன் வந்து ஹார்பூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்ல பயன்படுத்தி தான் அது வந்து விஷத்தை செலுத்துதான். இந்த நத்தை கிட்ட பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான டாக்ஸின்ஸ், அதாவது பல நச்சுகள் கலந்த ஒரு கலவையான விஷம் வந்து அதுக்குள்ள இருக்கா. இந்த நத்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் இந்த விஷத்தை யூஸ் பண்ணி தற்காத்து கொள்ளுது. ஒருவேளை இந்த ஜியோகிராஃபிக் கோன் வந்து மனிதரை தாக்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1-5 மணி நேரத்துக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் போகலைன்னா கண்டிப்பா அவங்க வந்து இறந்து போயிருவாங்களாம். அந்த அளவுக்கு ஆபத்தானதான். ஒருவேளை இந்த நத்தையால் கடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் 100% வந்து பொழைச்சுப்பாங்க அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நத்திகள் தாக்கி இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். இந்த நத்திகள் வந்து இவ்வளவு ஆபத்தானதா இருந்தாலும் அதுக்குள்ள சில நன்மைகளும் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து என்னன்னா, அந்த நத்தையில இருக்கக்கூடிய விஷத்துல இருக்க சில புரதங்களை பிரிச்சு எடுக்கும்போது அது வந்து நல்ல பெயின் கில்லரா யூஸ் ஆகுதான். அதாவது வலி நிவாரணிகளா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நத்தையில இருந்து எடுத்த புரதங்கள் வந்து மார்பைனை விட 10,000 மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததா இருக்குதாம். அது மட்டும் இல்லாம எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொடிய நத்தைகள் தான் ஃபியூச்சர்ல மனிதர்களுக்கு நிறைய நன்மைகள் அளிக்கக்கூடும் அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. பொதுவாகவே இந்த ஃபுல் ஷார்க்ஸ் வந்து ரொம்பவே ஆபத்தானதான். சுமார் 2.4 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 130 கிலோ எடை வரைக்கும் இருக்கா. பொதுவாகவே இந்த ஃபுல் ஷார்க்ஸ் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக தான் இருக்குமா. ஆனால் இந்த ஷார்க்ஸ் வந்து இப்போ ஆழமில்லாத ஆறுகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி ஆழமில்லாத ஆறுகளுக்கு வர்றது மக்களுக்கு பயத்தை தான் ஏற்படுத்துது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி ஹார்பரில் இந்த சுறாவை பார்த்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடற்கரையில் இந்த சுறாவை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1916 ஜெர்சி கடற்கரையில் வலம் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஹாலிவுட் படமான ஜாஸ் மூவி எடுக்கலாம்னு சொல்லி ஐடியாவும் வந்திருக்கு. இந்த ஃபுல் ஷார்க்ஸ் வந்து வேட்டையாடக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்குமா. அதாவது பம்ப் அண்ட் பைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. அதாவது ஒரு தடவை கடிச்சிச்சுன்னா தொடர்ந்து கடிச்சுக்கிட்டே இருக்குமா. இருந்தாலும் இது வந்து மனிதர்களை ஒரு தடவை கடிச்சிச்சுன்னா அது வந்து விட்டுருதான். ஏன்னா அதுக்கு வந்து மனிதர்களோட டேஸ்ட் வந்து பிடிக்காதனால தொடர்ந்து வந்து மனிதர்களை தாக்குறது இல்லையா. ஒரு தடவை கடிச்சிச்சுன்னா அப்படியே விட்டுட்டு அது வந்து திரும்பி போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபுல் ஷார்க்ஸ் வந்து ஆயில் அதுக்கப்புறம் இறைச்சிக்காக மனிதர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த ஃபுல் ஷார்க்ஸ் வந்து பொதுவாக மனிதர்களை விரும்பி சாப்பிட்றது இல்லைனாலும் அதுங்க வரக்கூடிய கடற்கரைக்கு நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னாவே அதிக ஆபத்துகள் நிறைந்த இடமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வினோதமாக இருக்கக்கூடிய உயிரினங்களும் அதுக்குள்ளே நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஹேண்டிரோ. பொதுவாக 17 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த மீன் வந்து பார்க்கறதுக்கு கிரீன் கலரில் தெரியுது. இது வந்து மற்ற மீன்கள் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து ரத்தத்தை குடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த மீன்களை வந்து காட்டேரி மீன்கள் அப்படின்னு கூட இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து மற்ற உயிரினங்களோட உடம்புல ஒட்டி ஒட்டுணி போல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை விட இன்னொரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஆற்றுக்குள்ள மனிதர்கள் இல்லைன்னா வேற எந்த மிருகங்கள் இறங்கினாலும் இது உடனே பார்த்தீங்கன்னா அவங்க உடம்போட ஒட்டி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருமா. இதே மாதிரி தான் மனிதனோட உடம்புல குட்டி மீன்கள் இருந்ததா மருத்துவமனையில் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தண்ணிக்குள்ளே இறங்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் இந்த காட்டேரி மீன் வந்து உடம்போட ஒட்டி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான மீன் இனங்களாக தான் இந்த ஹேண்டிரோ வந்து இருக்கு. அமேசானில் இருக்க ஆற்று பகுதிகளில் இறங்கறதுக்கு முன்னாடி இந்த மீன்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது தான் நல்லது. இந்த மீன்களோட மூக்குக்காகவே தான் ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. கத்தி மாதிரி அதோட மூக்கு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா தெரியுது. இந்த மூக்கு வந்து அந்த மீன்களை அழகா காட்டுறது மட்டும் இல்லாம அதுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு பலமாகவும் அமைச்சிருக்கு. ஒருவேளை இந்த மூக்கை பயன்படுத்தி ஏதாவது இறைய குத்தி அதுக்கப்புறம் பிடிச்சு சாப்பிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த மீன்கள் வந்து அதோட கத்தி மூக்கால இறைய வெட்டுதான். துண்டு துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் பொறுமையா வந்து சாப்பிடுதான். ஒருவேளை கடல்ல வந்து இந்த மீன்களை தூண்டில் பயன்படுத்தி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா இந்த மீன் வந்து மேல வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமா மாறி துள்ள ஆரம்பிச்சிருமா. அந்த சமயத்துல மனிதர்கள் மேல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆபத்தா தான் போய் முடியும். 2015ஆம் ஆண்டு கடல்ல இந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷை மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுல ராண்டி லேம்ஸ் அப்படிங்கிறவரு ஹார்பூனை பயன்படுத்தி மீன் பிடிச்சிருக்காரு. ஹார்பூன் அப்படின்னா கம்பியால சுட்டு பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிருக்காரு. அந்த மீன் வந்து துள்ளும் போது அவரோட இதயத்திலே பாத்தீங்கன்னா அந்த மீனோட மூக்கு வந்து குத்தி இருக்கு. ரத்தம் வந்து நிக்காம போனனால ஹாஸ்பிட்டல் போனாலும் அவர் வந்து இறந்து போயிருக்காரு. இந்த மீன் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மீனை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேட்டையாடி பிடிக்கிறாங்க. இந்த ஸ்வாட் ஃபிஷ்ல அதிக அளவு மெர்க்குரி வந்து இருக்காம். அதாவது பாதரசம் அதிகமா இருக்காம். ஒருவேளை இந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சி அதுக்கப்புறம் மூளை வளர்ச்சி அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வருமா. இந்த மீனை வந்து டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சியில இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மீனை வந்து நம்ம கண்டுக்காம போக விடுறதா நமக்கு நல்லது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த உயிரினங்களோட கடியை விட இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன்கள் கடிக்கும் வலி அதிகமாக இருக்காம். பாக்ஸ் ஜெல்லி மீன்கள்லேயே 51 ஸ்பீசிஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்டாக தான் இருக்குமா. அதில் ஒன்று தான் இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன்கள். இது வந்து பார்க்கறதுக்கு சதுர வடிவத்தில் இருக்கனால இதுக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க. இது வந்து மொத்தமாகவே 3 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கு. இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலில் தான் இது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. பொதுவாகவே இது வந்து சூடான வெப்பமண்டல தண்ணியில தான் வாழுது.
ஸ்கூபா டைவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் நடந்து போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன்களால் பாதிப்பு வந்து ஏற்படுதா. இந்த ஜெல்லி மீன்கள் வந்து கடிச்சிச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குமா. அதோட டென்டக்கல்ஸ் வந்து அப்படியே கடிச்ச இடத்துல ஒட்டிக்குமா. அந்த சமயத்தில் தான் மனிதர்களோட உடம்புக்குள்ள அதிக விஷத்தை செலுத்துது. ஒருவேளை இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன்கள் வந்து மனிதர்களை கடிச்சிச்சுன்னா வாந்தி, மயக்கம், அதுக்கப்புறம் இதய கோளாறு, அதுவும் இல்லாமல் தடிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் பிரச்சனை இந்த மாதிரி வருமா. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே நார்மல் ஆகிறதுக்கு பல மாசங்கள் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே கடிச்ச உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணுமா, இல்லைன்னா கண்டிப்பா வந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது கடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமான வலியை கொடுக்குதா. ஒருவேளை இந்த பாக்ஸ் ஜெல்லி மீன்கள் இருக்கும் இடத்துல டைவிங் போகணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டைவிங் சூட்ஸை போட்டுட்டு போறது நல்லது. இதை வந்து நம்ம பார்க்கும்போது குழந்தைங்க விளையாடுற சின்ன துப்பாக்கி மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து ஒரு உயிரினம். இதுக்கு வந்து பிஸ்டல் ஷ்ரம்ப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இதோட நீளமே சில சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறிய உயிரினம் தான். சாதாரணமாகவே இந்த இறால் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உடையது. இருந்தாலும் தண்ணிக்கடியில பார்த்தோம்னா மிகச்சிறந்த துப்பாக்கி சுடும் வீரராகவே செயல்படுது. அதோட இரையை பார்த்தீங்கன்னா அது வந்து அதிவேகத்தில் பிஸ்டல் மூலியமா தாக்குது. இந்த இறாலோட தலைக்கிட்ட பார்த்தோம்னா சின்ன பென்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரிய ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகம் வந்து இருக்கு. இது ரெண்டையுமே பயன்படுத்தி வந்து அது அட்டாக் பண்ணுதான். அது வந்து அட்டாக் பண்ற அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பத்தையும் அது வந்து ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட 32 km/s வேகத்தில் தாக்குது. இதோட ஒரு தாக்குதலே போதும் இரையை வீழ்த்துறதுக்கு. இந்த இறால் வந்து தாக்கும்போது வெப்பம், அது இல்லாமல் சவுண்டும் கேட்குதான். கிட்டத்தட்ட 210 டெசிபல் சத்தம் வந்து வெளியில் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிரம்பு வந்து அட்டாக் பண்ணும்போது வெப்பம் வந்து வெளியாகுதான். கிட்டத்தட்ட 4400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த இடத்துல வெப்பம் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த பிஸ்டல் சிரம்போட ஒரு அட்டாக் போதும் எதிரியை நாக் அவுட் பண்ணுறதுக்கு. இந்த இறால் இருக்க பக்கம் மனிதர்களை போக வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. என்ன காரணம்னா இந்த இறால் வந்து அட்டாக் பண்ணுற சவுண்டை கேட்குறப்ப மனிதர்களோட காது கேட்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம துரதிருஷ்டவசமா இறந்து கூட போக நேரிடுமா. என்ன காரணம்னா 210 டெசிபல்ஸ் அளவுக்கு இதோட சத்தம் வந்து அந்த அளவுக்கு கேக்குது. நார்மலா ஒரு துப்பாக்கியை பாத்தீங்கன்னா 150 டெசிபல்ஸ் தான் இருக்குமா. நார்மலா யூஸ் பண்ற துப்பாக்கியை விட இந்த இறாலோட சவுண்ட் வந்து அதிகமா இருக்கு. இதை வந்து தண்ணிக்குள்ள கேட்கிற மனிதர்கள் திடீர்னு அதிர்ச்சினால இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. இந்த பிஸ்டல் சிரம்ப் வந்து மனிதர்களை தாக்கி மனிதர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ரெக்கார்டும் செய்யப்படல. என்னதான் இருந்தாலும் இந்த இறால் இருக்க இடத்தை விட்டு நம்ம தள்ளி போறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஷார்ப்பான முள்ளோட அழகான கலர்ல இருக்கக்கூடியது தான் லைன் ஃபிஷ். இந்த மீன்கள் கடல்ல இருக்க அழகான மீன்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கு. அழகு இருக்க இடத்துல கண்டிப்பா ஆபத்து இருக்க மாதிரி தான் லைன் ஃபிஷ் ரொம்பவே ஆபத்தானது. தெற்கு பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. மொத்தமாவே இதுல வந்து 12 ஸ்பீசிஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இறால், அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன்களை இது வந்து பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த லைன் ஃபிஷ்ஷை ஏதாவது உயிரினங்கள் வந்து தாக்க வந்துச்சுன்னா அது வந்து அதோட முதுகுல இருக்கக்கூடிய முள்ளை வச்சு விஷத்தை செலுத்திடுமா. ஒருவேளை மனிதர்களை இந்த மீன் வந்து தாக்குச்சு அப்படின்னா கடுமையான வலி இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக வியர்வை, அதுக்கப்புறம் சுவாச கோளாறு, அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா. இந்த லைன் ஃபிஷோட முள்ளு குதிச்சுன்னா பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போறது ரொம்ப நல்லதா. இது வந்து கடிச்ச இடத்துல முள் இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊத்துனாங்கன்னா வலி வந்து ரொம்ப கம்மியாகுமா. ஒன்னு இல்லைன்னா 2 நாள்லயே சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கொட்டன தடை மட்டும் மறையவே மறையாதா. கடல் கடியில 1 ஹெக்டேருக்கு 300 லைன் ஃபிஷ் வந்து இருந்துட்டு இருக்கா. அங்க இருக்க பாறைகள்ல மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கு. பொதுவா இது யாருமே வேட்டையாடுறது கிடையாதா. இந்த மீன் வந்து எப்போதுமே பசியோட தான் சுத்திட்டு இருக்கான். கடந்த 30 வருஷமா பார்த்தோம்னா 60-95% அதிகமான பாறைகளை இந்த மீன்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான். இது வரும் காலங்களில் பார்த்தோம்னா இன்னுமே லைன் பீஸ் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே கிரேட் ஒயிட் ஷார்க்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பெரிய உயிரினங்கள் அப்படின்னா அது வந்து கிரேட் ஒயிட் ஷார்க்கு தான். கண்டிப்பாக வந்து இந்த ஒயிட் ஷார்க்கை பார்த்தாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து ஹாலிவுட் படத்தில், ஜாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மோசமானதாக காமிச்சிருப்பாங்க. இதில் இருக்க உண்மை என்னன்னா அந்த படத்தில் வர அளவுக்கு இந்த சுறா வந்து ரொம்ப மோசமானதா இல்லையா. பொதுவாகவே இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் வந்து 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் 2200 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இவைகள்னால மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியுமா. எவ்வளவு வேகமான நீச்சல் வீரரையும் சுலபமாக பிடிக்க முடியும் இதனால. அது மட்டும் இல்லாமல் இந்த சுறா கிட்ட ஸ்பெஷலான வாசனை சக்தி வந்து இருக்கா. வாசனையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதுகிட்ட திறமை இருக்கு. இந்த சுறாவோட மேல்தோல் பார்த்தோம்னா சாம்பல் கலர்ல இருக்கனால இது வந்து தண்ணி கடியில பதுங்கி இருந்து அதுக்கப்புறம் தாக்கிறதுக்கு ஏதுவா அமையுது. இந்த சுறா வந்து ஏதாவது இரையை பிடிச்சிச்சுன்னா அது வந்து கடல் தரையோட போயிட்டு உருவத்தை மறைச்சுக்குதான். இந்த கிரேட் ஒயிட் ஷார்க்கு கிட்ட கிட்டத்தட்ட 300 பற்கள் வந்து இருக்காம். அதுவும் பாத்தீங்கன்னா பல வரிசையில இருக்கு. இறை வந்து நழுவி போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் இது வந்து கடல் பறவைகள், அதுக்கப்புறம் மூர்க்கா, திமிங்கலங்கள் வரை அனைத்தையுமே இது வந்து வேட்டையாடி சாப்பிடுது. இவ்வளவு சக்தி வாய்ந்த சுறாவாக இருந்தாலும் ஒருவேளை மனிதர்களை இது வந்து சீல் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா தான் அது வந்து தாக்குதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடிச்ச உடனே அது இறை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து விட்டுட்டு போயிடுதான். அதாவது மனிதர்களை விட்டுட்டு போயிடுதான். இது வந்து ரொம்ப நல்ல சுறா போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். ஆனா
அதோட ஒரு கடி போதும் நம்ம கதை அவ்வளவுதான். கடிச்ச இடம் பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும். அப்போ வந்து இது கண்டிப்பா கெட்ட சுறா தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலும், ஆனா உண்மை என்னன்னா அந்த வெள்ளை சுறாவை வேட்டையாடக்கூடியவங்க நல்லவங்களா நீங்களே சொல்லுங்க. இந்த சுறா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீசக்கூடிய வலையில வந்து இது சுலபமா மாட்டிக்குது. இதனால பொதுவாகவே இந்த வெள்ளை சுறாக்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஒயிட் ஷார்க்கை காப்பாற்றுற நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த இனமே இல்லாம போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. நம்ம எல்லாருமே காட்டில் இருக்கக்கூடிய பச்சொந்தி கலர் கலராக மாறுறதை நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி கடலில் ஒரு உயிரினம் இருக்குது, அதுதான் இந்த ஸ்டோன் ஃபிஷ். இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷை நம்ம வந்து பார்த்தோம்னா நிஜமலே கல் மாதிரி தான் தெரியும். அதோட கண்ணை வந்து நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா தான் அது வந்து மீன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது வந்து வேட்டையாடுறவங்கள்ட்ட இருந்து அது தற்காத்து கொள்ள இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுது. இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் பசிபிக் பெருங்கடலில் இது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தோம்னா ரொம்ப சாதுவான மீன் அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஆனால் இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் இறந்து போயிருக்காங்களா. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அதிக விஷம் வாய்ந்த மீன்களில் இந்த கல் மீனும் ஒன்னா இருக்கா. இந்த மீனை வந்து யாராவது தொல்லை பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதோட விஷத்தை வந்து வெளியிடுமா. இந்த மீனோட விஷத்தால ஒரு மனிதனை 1 மணி நேரத்துல கொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு விஷம் அதிகமாக இருக்கு. கடலோட தரையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது வந்து மனிதர்களை தாக்குவது கடினம் தான். அதுவே தண்ணிக்கு வெளியில தாக்குறது ரொம்பவே ஈஸி தான். என்ன காரணம்னா அது வந்து 24 மணி நேரம் தண்ணிக்கு வெளியில உயிரோட இருக்க முடியுமா. இந்த மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி கடற்கரை வரைக்குமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. ஒருவேளை கடற்கரையில நடந்து போறவங்க இதை வந்து தெரியாம மிதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஆபத்து தான். இந்த ஸ்டோன் ஃபிஷ்ஷோட முதுகுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13 முதுகெலும்புகள் இருக்கா. அதுல எல்லாத்துலயுமே அதிகமான விஷம் வந்து பரவி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு முள் குத்துச்சுன்னா கூட அவ்வளவுதான், நம்ம வந்து அந்த கல்மீனை எவ்வளவு போர்ஸா மிதிக்கிறோமோ அந்த அளவுக்கு விஷம் வந்து நம்ம மேல ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதுங்க இருக்கும் கடற்கரைக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஹெவியான செருப்பை போட்டுட்டு போறதா நல்லது. இந்த மீன் வந்து தாக்குச்சுன்னா அதிகமான வலி இருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுவாச கோளாறு, அதுக்கப்புறம் இதய கோளாறு, வலிப்பு, பக்கவாதம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. துரதிருஷ்டவசமா அவங்க வந்து இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கா. இந்த ஸ்டோன் ஃபிஷ்குள்ள வருகோ டாக்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷம் வந்து இருக்கா. அந்த விஷம் வந்து மனிதர்களோட செல் சவ்வுகளை அழித்து ரத்த வெள்ளை அணுக்களை குறைச்சிருமா. இதனால அவங்க வந்து எவ்வளவுதான் தீவிர சிகிச்சை எடுத்தாலும் கண்டிப்பா பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இதுல இருந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க அப்படிங்கறத ஆய்வுல சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஸ்டோன் பீஸ் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போனாங்கன்னா லேசான செருப்பா இல்லாம கொஞ்சம் குவாலிட்டியான செருப்பை போட்டுட்டு போறதா ரொம்ப நல்லது அப்படிங்கறத அறிவுறுத்துறாங்க. காட்டில் வாழக்கூடிய புலி மாதிரி உருவத்தில் இருக்கனால இதுக்கு வந்து டைகர் ஷார்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த ஷார்க்கோட மேல் பகுதி பார்த்தோம்னா டைகருக்கு இருக்க மாதிரி கோடுகள், ரோமங்கள் எல்லாமே இருக்கா. அதனால இதுக்கு வந்து டைகர் ஷார்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த டைகர் ஷார்க் வந்து பொதுவாகவே வெப்பமண்டல சூடான தண்ணியில மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது பசிபிக் பெருங்கடல்ல இந்த சுறாவை நம்ம பார்க்கலாம். இந்த சுறா வந்து பொதுவாக 3.5 மீட்டர் நீளம் வரைக்கும் வளருமா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒயிட் ஷார்க்கை பார்த்தோம், அது வந்து 2200 கிலோ இருந்துச்சு. ஆனா இந்த டைகர் ஷார்க் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மி தான். டைகர் ஷார்க்கோட வெயிட் பார்த்தோம்னா 900 கிலோ தான் இருக்கு. நீளம் வந்து எடுத்து பார்த்தோம்னா ஒயிட் ஷார்க்கும் டைகர் ஷார்க்கும் ஒரே மாதிரியான நீளத்துல தான் இருக்கு. ஆனா வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து புலி மாதிரி ரோமங்கள் வந்து இருக்கறனால இதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். பசிபிக் பெருங்கடல்ல இது வந்து பொதுவாக வாழ்ந்துட்டு இருக்கு. டைகர் சுறா போற பாதையில எது வந்தாலும் கடிச்சு நொறுக்கிடுமா. இந்த சுறாக்களுக்கு கடல் ஆமைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. சில நேரத்துல பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி அதிக விஷமுள்ள கடல் பாம்புகளை கூட இது சாப்பிடுதா. இன்னுமே விசித்திரமா சொல்லணும்னா இந்த டைகர் ஷார்க் வந்து உலோகம், பிளாஸ்டிக், மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் பிடி, வலை, கடலுக்கடியில் இருக்க என்ன கிடந்தாலும் அதை வந்து எடுத்து சாப்பிட்றதான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொலை பசியோட தான் இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேறுபட்ட உணவையும் அது வந்து சாப்பிட்ற மாதிரி தான் மாற்றி அமைச்சிருக்கு. இதனால இந்த டைகர் சுறாவுக்கு எந்த பிரச்சனையுமே வர்றது இல்லையா. அதனாலதான் வெப்பமண்டல கடல்ல அதனால வாழ முடியுது. ஒயிட் ஷார்க்கை விட டைகர் ஷார்க் வந்து ரொம்ப சின்னதுதான். ஆனா ஒயிட் ஷார்க் வந்து பொதுவா மனிதர்களை விரும்பி சாப்பிடாது. ஆனா டைகர் ஷார்க் வந்து அப்படி கிடையாது. மனிதர்கள் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குமா. டைகர் ஷார்க்கோட மெனு லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வந்து மனிதர்கள் இருக்காங்களாம். டைகர் சுறா வந்து மனிதர்களை கடிக்காதாம், அது வந்து அப்படியே முழுங்கிருமா. ஒருவேளை டைகர் சுறா கிட்ட யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால முடிஞ்சிச்சுன்னா அதோட கண்ணு இல்லைன்னா மூக்கை வந்து தாக்கினாங்க அப்படின்னா அது வந்து விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடலுக்குள்ள போய் இந்த சுறா கூட சண்டை போறதுக்கு பதிலா இந்த சுறா இருக்கிற கடலுக்கு போகாம இருக்கிறதா ரொம்ப நல்லது. டைகர் சுறாக்களோட தோல் துடுப்புகள் சதைக்காக பாத்தீங்கன்னா அதிகமா வேட்டையாடுறாங்களாம். அதோட கல்லீரல்ல வைட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கா. அதுல இருந்து எண்ணெய் வந்து தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இதை விட வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இந்த டைகர் சுறாக்கள் வந்து வாழ்நாளையே ரொம்ப குறைவான குட்டிகள் தான் போடுதான். இந்த மாதிரி வேட்டையாடிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த டைகர் சுறாக்களோட இனங்கள் வந்து இல்லாம போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அறிவுறுத்துறாங்க. நம்ம வந்து இந்த மீனை கடைசியாக எதுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மீன் ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த மீனோட சைஸை பார்த்து நம்ம வந்து எடை போடக்கூடாது. ஏன்னா இந்த மீன் ரொம்பவே ஆபத்தானது. இந்த மீனுக்கு அவங்க வந்து பஃபர் பீஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த மீன் தன்னோட உருவத்தை விட பல மடங்கு உப்பி பெரிய பந்து மாதிரி இது வந்து மாறிக்குமா. இது வந்து தன்னை வேட்டையாடுறவங்கள்ட்ட இந்த மாதிரி பெரிய உருவமா மாறி இது வந்து எச்சரிக்குது. பஃபர் பீஸை வேட்டையாடக்கூடிய ஏதாவது உயிரினங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த மீன் வந்து விஷத்தை செலுத்தி கொஞ்ச நேரத்தில் அதை வந்து கொன்றுமா. பஃபர் மீன் வந்து சூடான தண்ணியில இருக்க எல்லா கடல்லையுமே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த மீனோட
வாய்க்குள்ள டெட்ரோடாக்சின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூரோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷம் வந்து நிறைய இருக்கா. இந்த மீன் வந்து சுறா வேட்டையாட வந்தா கூட இந்த விஷத்தை செலுத்தி பேரலைஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை மனிதர்கள் இந்த மீனை வந்து தாக்குனாங்க அப்படின்னா பக்கத்துல வந்து இந்த மீன் வந்து விஷத்தை செலுத்துமா? அதனால மனிதர்களுக்கு வாதம், வலிப்பு, நேரடியா மரணம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூரோடாக்சின் வந்து சயனைடை விட 1200 மடங்கு விஷம் அதிகமா இருக்கா. இந்த அளவுக்கு இருக்க விஷம் வந்து பஃபர் ஃபிஷோட வாய்க்குள்ள இருக்கு. 30 வயது மனிதனு கூட கொஞ்ச நேரத்துல கொன்றுமாம். அந்த அளவுக்கு விஷம் வந்து அதுக்குள்ள இருக்கு. இந்த மீன் வந்து தாக்கின உடனே எவ்வளவு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மீனோட நியூரோடாக்சின் விஷத்தை முறிக்கிறதுக்கான மாற்று மருந்தே இல்லையா. இவ்வளவு ஆபத்தான மீனா இருந்தாலும் இந்த மீன் பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல இருக்க மனிதர்களை பார்த்து பயப்படுதான். என்ன காரணம்னா இந்த மீனை பிடிச்சு சாப்பிடுறாங்களாம். இவ்வளவு விஷமான மீனை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து புகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானிய உணவு பட்டியல்ல சுவையான மீன் உணவுல இது வந்து நம்பர் 1 இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷமா பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் உணவு லிஸ்ட்ல இந்த மீன் வந்து இருந்துட்டு இருக்கு. 1958ஆம் ஆண்டு பார்த்தோம்னா இந்த மீனை சமைக்கணும் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கி தான் சமைப்பாங்களா. ஏன்னா இந்த மீனை சமைக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வாங்கணுமா. ஏன்னா இந்த மீன்ல இருக்கக்கூடிய அதிக அளவு நியூரோடாக்சின் வந்து அந்த உணவு மொத்தமாவே விஷமாக்கும் அப்படிங்கறனால ஆல்ரெடி அவங்க வந்து சர்டிபிகேட் வாங்கின சமையல்காரங்கள்ட்ட இவங்க போயிட்டு 2 வருஷம் இந்த மீனை விஷம் இல்லாம சமைக்கிற மாதிரி பயிற்சி வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீனை வந்து சமைப்பாங்களா. அதுமே அவங்க வந்து இந்த மீனை சமைக்கிற டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கணுமா. அவங்க வந்து அஸ்ட்ரின்ஜென்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வைப்பாங்களா. அதுல வந்து அவங்க 20 நிமிஷத்துல அந்த மீனை சமைச்சு காட்டணுமா. அது மட்டும் இல்லாம 2 மணி நேரத்துல அவங்க வந்து தேர்வை எழுதி காட்டணுமா. இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் அவங்க வந்து சர்டிபிகேட் தராங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த மீனை சமைக்கவே முடியுமா. இது வந்து எல்லாரும் பாஸ் ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. 35% பேர் தான் பாஸ் ஆகுறாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மீன் கிட்ட விஷம் இருக்கனால விஷம் இல்லாம சமைச்சு அவங்க வந்து கொடுக்கணும். அதனால இவங்க வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பஃபர் பீஸ் வந்து டைனிங் டேபிள்ல இருந்தாலும் கடல்ல இருந்தாலும் மனிதர்களுக்கு கண்டிப்பா ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஆபத்தான மீனை கண்டிப்பா சாப்பிடணுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.